Taste the Daily. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் உள்நோக்கத்தோடு சித்திரம் வெளியிட்ட திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் டிஆர்பி ராஜா மீது நடவடிக்கை எடுக்க கோரி திருவள்ளூரில் அதிமுக சார்பில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளிக்கப்பட்டது. திருவள்ளூர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா தலைமையிலான நிர்வாகிகள் புகார் அளித்தனர். இதேபோன்று திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர் சிறுனியம் பலராமன் தலைமையில் டிஆர்பி ராஜா மீது நடவடிக்கை கோரியும் சித்திரத்தை நீக்க வலியுறுத்தியும் புகார் அளிக்கப்பட்டது. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பல்வேறு பிரச்சனைகள் தலை தூக்கிக் கொண்டிருக்கின்ற இந்த விடியா திமுக அரசு ஆட்சி அதையெல்லாம் கவனிக்காமல் இன்றைக்கு கூடிய விரைவிலே சட்டமன்ற தேர்தல் வருகின்ற சூழ்நிலையிலே அவர்கள் எந்த பிரச்சனையும் சரியான முறையில் கையாளாமல் ஒரு தோல்வியடைய இந்த அரசாங்கமாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு இந்த மக்கள் விரோத அரசு, அந்த அரசின் சார்பாக செயல்படுகின்ற திராவிட முன்னேற்ற கழக ஐடி விங் இப்படி ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவரை கேலி சித்திரமாக சித்தரிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் உள்நோக்கத்தோடு சித்திரம் வெளியிட்ட திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் டிஆர்பி ராஜா மீது நடவடிக்கை எடுக்க கோரி தருமபுரியில் அதிமுக சார்பில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளிக்கப்பட்டது. இதில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான கே.பி. அன்பழகன் தலைமையில் திரளானோர் கலந்து கொண்டு மனு அளித்தனர். இந்நிகழ்வின் போது பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி, அரூர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். பழமொழி சொல்வார்கள் கிராமத்திலே, முன்னேறு போகின்ற வகையில் தான் பின்னேறு போகும் என்று. அதுபோல இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு நாகரிகம் தெரியாத ஒரு அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார். அதன் அடிப்படையில் தான் அவங்களுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய டிஆர்பி ராஜா இன்றைக்கு அதே வழியிலே இன்றைக்கு இதுபோல் சித்தரித்து எங்களுடைய கழக பொதுச் செயலாளரையும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முன்னாள் முதலமைச்சரையும் இந்நாள் எதிர்க்கட்சி தலைவரையும் சித்தரித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சேலத்தில் புரட்சித் தலைவி அம்மா பேரவை சார்பில் பால் மார்க்கெட் சந்தை பகுதியில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடம் அதிமுகவின் சாதனைகள் அடங்கிய விளக்க உரை பிரசுரங்கள் வழங்கி கழக நிர்வாகிகள் திண்ணை பிரச்சாரம் மேற்கொண்டனர். அம்மா பேரவையின் சேலம் மாநகர் மாவட்ட செயலாளர் பரமகுரு ஏற்பாட்டில் கழக அமைப்பு செயலாளர் சிங்காரம் தலைமையில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் மாவட்ட கழக செயலாளர் AKSM பாலு, சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்ரமணியன், மாநகர அவைத் தலைவர் பன்னீர்செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் MK செல்வராஜ், ரவிச்சந்திரன் உள்ளிட்ட